நம்ம பேசியிருந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி கன்ஃபார்மாக திமுக வெல்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா, அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி எங்க கூட்டணி மெகா கூட்டணி பெரிய கட்சி வரும் என்னென்னமோ சொல்றார். ஆனால் அவர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் நாம் தமிழ் கொடுத்த அழைப்பை நிராகரிச்சுட்டாங்க. அதெல்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு ஏன்னா அரசியல் நாளைக்கு எது வேணாலும் மாறும். நீங்க இந்த வீடியோ போட்ட உடனே கூட மாறலாம். அதனால நான் சொல்றேன். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிற ஒரே ஒரு கட்சி வந்து பாஜக மட்டும்தான். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிடிவாதத்தால் நீங்க ஓபிஎஸ் விடுறாரு, தினகரனை விடுறாரு, சசிகலா விடுறீங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க இன்னைக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லாமல் இருக்கலாம். ஆனா தென் மாவட்டங்கள்ல நீங்க வெல்லணும்னு உண்மையிலே உங்களுக்கு ஆசையும் அக்கறையும் இருந்திருந்தால் அவர்களை ஒன்றிணைக்கிறீங்க. வராத விஜயை கூப்பிடுறீங்க, வராத சீமானை கூப்பிடுறீங்க, வரேன்னு சொல்ற ஓபிஎஸ் தினகரனை கூப்பிட மாட்டேங்கிறீங்க. உங்க ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது புரியல. அவர் இன்னுமே ஓபிஎஸ் வந்தா கட்சிக்குள்ள வந்துருவாரு, ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துருவாரு. சசிகலா வந்தா அவங்களே சொல்லிட்டாங்க, இல்ல நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல, நீங்க கட்சியில் சேர்த்துக்கிட்டா மட்டும் போதும்னு சொல்றாங்க. ஒரு ரொம்ப ஃபர்மான லீடரா இருக்க ஒருத்தருக்கு அந்த தைரியம் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அவர் இல்லை. இன்னுமே அவர் வந்து ஒரு எல்லா கட்சிகளுமே என்ன கேட்டீங்கன்னா, அது புஷி ஆனந்தா அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு, இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு.